அம்மாவின் சோற்றுக் கவளம். அம்மா சாப்பிடுவதை சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நேற்று மட்டும் அவள் சாப்பிடும் முறையை சற்றே உற்று கவனித்தேன். நான் கவனிப்பதை அவள் அறியா வண்ணம் எச்சரிக்கையாக, புதிதாக, விந்தையாக பார்த்து கொண்டிருந்தேன். சோறு சாப்பிடுவதென்பது எப்படி இருக்குமோ, சோற்றின் மதிப்பென்னவோ அந்த ஏழை விவசாயியின் மனைவி சால பரிந்துண்ணும் பாங்கில் அறிந்து கொண்டேன். சாப்பிடும் அந்த ஒழுங்கு, சிறு பருக்கைகளை உதடுகள் அசையாமல் நாசூக்காக சாப்பிடுவது போல் இல்லை. கைக்கு சோறு ஒட்டாமல் விரல்களாலேயே மிருதுவாய் பிசைந்து உண்பது போல் இல்லை. தாடைகள் அசையாமல், உதடுகள் திறக்காமல், பற்கள் தெரியாமல் சாப்பிடும் நுட்பமான நாகரிக கலை போல் அது அறவே இல்லை. சோற்றின் உண்மையான வடிவம் எதுவென்றும் அதற்கான இலக்கணம் என்னவென்றும் போதிப்பது போல் இருக்கிறது. பிசைந்து, கலந்து, கைப்பிடி நிறைய அள்ளி வாய்க்குள் இடும் அந்த சோற்று உருண்டைக்கு அளிக்கப்பட வேண்டிய கௌரவம் போல் இருக்கிறது. துவையலிட்டு பிசைந்தாலும், புளிக்குழம்பை ஊற்றி குழைத்தாலும், அவள் கையில் எடுக்கும் சோற்றுக் கவளம் மட்டும் அப்படியே அம்மாவின் கண்களில் இருக்கும் ஒளியைப் போல் பிரகாசிக்கிறது. பசியை அவள் மதிக்கிறாள். பசிக்கும் சோற்று கவளத்திற்கும் இருக்கும் உறவை அவள் நேசிக்கிறாள். அதனால்தானோ என்னவோ அவள் சாப்பிடும்போது முழு மனதோடு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது போல் அப்பழுக்கற்று இருக்கிறது. கைகளை கழுவிவிட்டு அவள் அப்பாவியாக என் பக்கத்தில் வந்து அமர்ந்ததும் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அவள் கைகளை முத்தமிட்டேன். நான் யார்? என்னுடைய மதம் எதுவென்று சீக்கிரம் முடிவு செய்யுங்கள். என் ஆகாயத்தை, பூமியை, சூரிய சந்திரர்களை சீக்கிரம் முடிவு செய்யுங்கள். என்னை புதைப்பீர்களா, எரியூட்டுவீர்களா என்று சரியாக சொல்லுங்கள். உங்களுடைய அளவுகோல்களால் அளந்து பூத கண்ணாடிகளின் வழியாக பார்த்து இந்த முகத்தின் மேல் ஏதோ ஒன்றை வரைந்து விடுங்கள். என் பிறப்பிடம் எதுவென்று வரையறுக்கப்படாத இந்த உலகத்தில் ஒவ்வொரு குப்பை தொட்டியும் என்னை தனக்குரியவனாக அடையாளப்படுத்துகிறது. என் எல்லா வேண்டுகோள்களுக்காகவும் என்னை நிராகரித்தது மதம். நான் யாரென்று எனக்கே புரிபடவில்லை. மனிதர்களே, இந்த அளவுகோல்கள் உங்களுடையவை. சரியான முடிவாய்ச் சொல்லுங்கள். நான் யார்? நீட்டிய என் கைகளை உற்று பார்க்கும் நீங்கள், என் மூச்சை ஏதோ ஒரு மதத்தின் சுவாசமாக ஊகிக்கும் நீங்கள், என் அழுகையை ஏதோ ஒரு மத நூலின் ஓலக் குரலோடு ஒப்பிடும் நீங்கள், நீங்கள் என் ஆட்கள் இல்லை. உங்கள் வரலாறும் உங்கள் மத நூல்களும் என்ன கற்பித்தன என்பது எனக்கு தேவையில்லை. எனக்கு மனிதர்கள் மத்தியில் சற்றே இடம் வேண்டும். நேசிக்கும் மனிதன் வேண்டும். என் பசியை தீர்க்க 2 கைப்பிடி சோறு வேண்டும். என் தாகத்தை தீர்க்க 2 மிடறு நீர் வேண்டும். பறவைகளும் விலங்குகளும் எந்த மதமோ நான் அந்த மதத்தைச் சேர்ந்தவன். எனக்கு இப்போது கணக்கு சொல்லும் பொறுமை இல்லை. என் பிறப்பிற்கு எந்தெந்த மதங்களின் பங்கு எவ்வளவு இருக்கிறதோ எனக்கு மட்டும் என்ன தெரியும்? என் தாய் என்னை எந்த வீட்டு வாசலில் பெற்றெடுத்தாளோ, எந்த குப்பை தொட்டியில் எப்படி வீசினாளோ, ஆதாரத்தோடு விளக்க ஒரு விவரமும் அறியேன். இப்போது அந்த காரணத்தையும் வரலாற்றையும் ஆய்ந்தறிந்து என் பிறப்பிடம் எதுவென்றும் பிறப்பிற்கான காரணங்கள் என்னவென்றும் வரையறை செய்து வைத்த வரலாற்று புத்தகங்களும் இதிகாசங்களும் என்னிடம் இல்லை. எனக்கு கற்பனை செய்ய தெரியும், ஆனால் இதன் மர்மங்கள் எதுவும் தெரியாது. நான் கையேந்தினால் சோறிடுபவன் என் சொந்தம். என் பந்தங்கள், என் மனிதர்கள் யாரென புரிந்து கொண்டுதான் இருக்கிறது. என் கேள்விகளுக்கு இப்போதுதான் பதில்கள் தெரிகின்றன. என் முடிவுகள், என் வாழ்க்கை இனி என் சிந்தனைகளிலிருந்தே தொடங்கும். ரொட்டமாக ரேவு. என் கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் நிலவின் பொய்கள். 2 நிலவுகள், ஒன்று வானத்தில், இன்னொன்று நீரோடையில். இரவெல்லாம் நிலவு மணல் வீடுகளை கட்டிக்கொண்டே இருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கும் காட்டிற்குள் இருந்து அதிகாலையில் சூரியன் திடீரென மேலே வருகிறான். வெள்ளந்தியாய் என் கிராமத்தை வரவேற்கிறது
எல்லையில் இருக்கும் வெள்ளை சிறுமலை. பகலில் ஆலமரம் விழுதுகள் எனும் தன் கைகளை தாகத்தோடு நீட்டுகிறது. சிறுவர்கள் அதற்கு தங்கள் பால்யத்தை புகட்டுகிறார்கள். சூரியன் நிழல்களை குடித்துவிட்டு தூங்கி போகிறான். கொக்குகள் ஒற்றை காலில் காத்திருக்கின்றன. மீன்கள் மூக்குகளை நீருக்கு மேல் வைத்து என் காலடி ஓசையை கேட்கின்றன. என் கை தொட்டு நீரோடை சாப விமோச்சனம் பெறுகிறது. மாலை வேளைகளில் புல்கட்டுகள் நிலவுகளை கிராமத்திற்குள் சுமந்து வருகின்றன. மீண்டும் 2 நிலவுகள். கிராமம் திருப்தியோடு இரவெல்லாம் விளையாடுகிறது.